India Alert. குற்றங்களுக்கு எதிரான குரல். மஞ்சு எப்படி செமையா இருக்கால? அவள் நம்ம பின்னாடி உட்கார்ந்து இருந்தா கூட மஜாவத்தான் இருக்கும்டா. அவனே அவ சரியான ஐட்டம். உன்கிட்ட பணம் இருந்தா உனக்கு செட்டாவா? எந்த பையன் கூட பைக்ல ஊட சுத்திட்டு வர்ற? நீங்க ஒரு ஸ்கூட்டி கூட வாங்கி தரல. அப்ப காலேஜுக்கு நடந்தே வா போகிறது. அவன் என் காலேஜ் ஃப்ரெண்ட். லிஃப்ட் கொடுத்தா உட்கார்ந்துட்டு வந்தேன். இது என்ன பெரிய விஷயமா? அப்படி ஒட்டிக்கிட்டு உட்கார்ந்துட்டு வர்றது அவசியமா? அப்பா பைக்கில் பெல்ட் கிடையாது. இருந்தா அதை போட்டிருப்பேன். முன்னாடி இருக்கிற ஆளை பிடிச்சுக்கிட்டு தான் உட்காரணும். ஏய் வாய மூடு. கொஞ்சமாவது வெக்கம் வேணும். எத்தனை தடவை சொல்லிருக்கேன், இந்த மாதிரி சின்ன சின்ன மோசமான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு வெளியே போகதே என்ன? ஓ, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. எவ்வளவு கட்டுப்பாடு. அம்மா இருந்திருந்தா இந்த நிலைமை இருக்காது. குறைஞ்சபட்சம் இந்த ஜெயில அப்புறம் ஒரு ஹிட்லர் அப்பா இதுல இருந்து விடுதலை கிடைச்சிருக்கும். இதுக்கப்புறம் இந்த பொண்ணு கைமீறி போயிடுறதுக்கு முன்னால இவளுக்கு கல்யாணம் பண்ணி அனுப்பிடணும். அண்ணா, எங்களுக்கு உங்க பொண்ணை பார்த்ததுமே பிடிச்சிருச்சு. என்ன ராஜேஷ்? நான் என்ன சொல்றேன்னா, ரெண்டு பேரும் பேசிக்கட்டும். ஆமா, இவ்வளவு பெரிய பெரிய முடிவை எடுக்கணும்னா ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறது முக்கியம். நான் அவட டெரஸுக்கு குடிக்குடு போகலாமா? ஆம் ஆம். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கீங்க. நல்லா மட்டும் தான் இருக்கிறேன்னா அழகா இல்லையா? இல்லை, அழகுன்னு தான் அதுக்கு அர்த்தம். உங்களுக்கு பாராட்டு கொடுக்க இவ்வளவு நேரமா? என்ன இல்ல, நீங்க என்ன முகதே பாரதத்துடனே விருந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஏதாவது பேசுவீங்களா இல்லையா? ஆம். அப்ப உங்களுக்கு பாருங்க, நீங்க பார்க்க நல்லவரா தான் இருக்கீங்க. ஆனா என்ன நீங்க ஹேண்டில் பண்ண முடியுமா? நிச்சயமா, அதுல என்ன சந்தேகம்? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? எனக்கு வெளியில போக பிடிக்கும். அப்புறம் நல்லா செலவு பண்ணுவேன். அவுட்டிங் மற்றும் ஷாப்பிங் போவேன். அப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கட்டுப்பாடு போட்டா பிடிக்காது. பாருங்க, உங்கள் சந்தோஷம் தான் என் சந்தோஷம். அப்ப நான் என் உங்களை கட்டுப்படுத்துவேன். என்ன ரெண்டு பேரும் பேசுனீங்களா? என்ன பேசுறது? நீங்க தான் சீக்கிரம் வர சொல்லிட்டீங்க. இப்பதான் நான் என்ன பத்தி மட்டும் தான் சொன்னேன். இவரை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இன்னும் பச்சை பிள்ளையாவே இருக்கா? அவ அம்மா சின்ன வயசுலயே போயிட்டாள். அதான் அப்புறம் ராஜேஷ் ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஒண்ணும் இல்லை, இப்ப நான் அவளோட அம்மா. ரொம்ப அன்பா அவளை பார்த்துக்குவேன். சரி சரி அண்ணா, நாங்க கிளம்புறோம். மிச்ச பேச்சுவார்த்தையை போன்ல பேசிக்கலாம். சரி. வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கமா? போலாம். மா, நீங்க மஞ்சுவோட அப்பா கிட்ட எல்லா விஷயங்களும் சொல்லிட்டீங்க தானே? எனக்கு அவர்கிட்ட எதுவும் சொல்ல வாய்ப்பு கிடைக்கல. இங்க பாரு, இதையெல்லாம் மறைக்க முடியாது. நான் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன். அவர் சந்தோஷமா ஒத்துக்கிட்டாரு. சரி, அந்த பொண்ணை பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நிலா முகத்துக்கு ஏத்த ஒரு சின்ன பரிசு. என்ன இது? இவ்வளவு சின்ன நெக்லஸ். எனக்கு தொந்தரிச்சு உனக்கு இது பிடிக்கும்னு நினைச்சேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை. நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி பெருசா வாங்குறேன். இன்னும் நீங்க மட்டும் போகாதீங்க.
நீங்க போகும்போது என்னையும் கூட்டிக்கிட்டு போங்க. நீங்க வேற எதையாவது வாங்கிட்டு வந்துட்டா நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு புதிய ஆரம்பம். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொரு கணமும் உன்னை சந்தோஷமா பார்த்துப்பேன்னு வாக்குறுதி தர்றேன். நான் ரொம்ப கொடுத்து வச்சவன். நீ ரொம்ப அழகா இருக்க, ஆனால் உன் மனசு அதுக்கு மேல அழகாக இருக்கு. என்ன போல டைவர்ஸான ஒருத்தரை கல்யாணம் செய்துக்க உடனடியா ஓகே சொல்லியிருக்க. நான் உன்னை எப்பவும் மகிழ்ச்சியா வச்சிருப்பேன். அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே கல்யாணம் ஆகிருச்சா? ஏன் உங்க அப்பா இந்த விஷயத்தை பத்தி கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லலையா? நான் எங்க அம்மா கிட்ட இந்த விஷயத்தை பத்தி உன்கிட்ட சொல்ல சொன்னேன். ஏன்னா உன்கிட்ட எதையும் மறைச்சு வச்சு கல்யாணம் செஞ்சுக்க விரும்பல. போய் நீ போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிருக்க. என்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்க. என் வீட்டுக்கு வந்தப்ப உங்க வாய் என்ன பூட்டி இருந்துச்சா? அப்போது ஏன் எதையும் சொல்லவில்லை? இப்ப சொல்ற நீ என்கிட்ட போய் சொன்ன. அப்புறம் இப்ப எங்கப்பா மேல பழிய போடுற? இந்த மஞ்சு, நான் போய் சொன்னல. நான் சொல்றத நம்பு. இத உங்ககிட்ட இருந்து மறைக்கணும்னு நினைச்சா இப்ப ஏன் அதை பத்தி சொல்லணும்? பிளீஸ் மஞ்சு, என்ன மன்னிச்சிரு. இந்த மாதிரி அப்செட் ஆகாது. நான் இதை நோக்கி திட்டமிட்டேன். பிளீஸ் மஞ்சு, இதை படி. இது என் முதல் மனைவி சித்ராவோட லெட்டர். இதுல நான் மும்பை போறேன். என்ன நீ என்ன போக விட மாட்டேங்கிற? அதனால நான் உன்னை விட்டுட்டு போறேன். இதுல என் மேல என்ன தப்பு இருக்கு? நாங்க பிரிஞ்சிட்டோம். எங்களுக்கு டிவோர்ஸ் ஆகிருச்சு மஞ்சு. உன் பேப்பர் ஒண்ணு வேணா. போய் சொல்லி கல்யாணம் பண்ணிருக்க. மஞ்சு, மஞ்சு எங்க போற? ஒரு நிமிஷம் சொல்றதை கேளு. பிளீஸ் மஞ்சு, என்ன மன்னிச்சிரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிருக்கேன். நானே டைரக்டா எல்லாம் சொல்லி இருக்கணும். பிளீஸ் மஞ்சு. என்ன தொடாதே. நான் எங்கேயும் ஓடி போகல, ஓடவில்லை. பொன் பண்ணி எங்க பாக்கிட்ட இதை கேட்க போறேன். நான் பிறந்தப்பவே கருத்து நடிச்சு ஏன் கொலை பண்ணலன்னு பாழும் கிணத்துல வந்து ஏன் தள்ளினாய்? பாழாகோன வீட்டுல நெட்வொர்க்கும் இல்ல. பொன் பேசத்தான் வெளியில வந்தேன். வந்துட்டாரு. என்ன நல்ல தூக்கமா? சாபம் தப்பிச்சிட்டேன். என்னாச்சு மஞ்சு? நீங்க எங்கிட்டே போய் சொல்லி இருக்கீங்க. ஒரு டைவர்ஸுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கீங்க. இப்படி செஞ்சதுல உங்களுக்கு என்ன லாபம்? என் வாழ்க்கையவே அழிச்சிட்டீங்க. இதோட விளைவு பயங்கரமா இருக்கும். என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு? என் வாழ்க்கையோட ஏன் இப்படி விளையாடினீங்க? நல்லா அனுபவிப்பீங்க. குட்டி, எங்கள் வீட்டில் ஒரு பழக்கம். புது மருமக தன கையால் ஒரு ஸ்வீட் பண்ணி குடும்பத்தில எல்லாருக்கு கொடுக்கணும். பின்னாடி வர்ற வாழ்க்கை எப்பவும் இனிப்பவே இருக்கும். செய்யிரியாமா? அம்மா, முதல் பொண்ணே பொண்ணுன்னு கொஞ்சம் வேண்டாம். ஏன்னா உங்க மக மாதிரி என்ன நடத்தல? என்ன நடந்தது கண்ணம்மா? சும்மா ஸ்வீட் தானே செய்ய சொன்னேன். ஸ்வீட் எப்படி செய்ய முடியுமா? நீங்க தான் என் வாழ்க்கையை கசப்பாக மாத்திட்டீங்களே. உங்க பிள்ளை நேற்று ராத்திரி எல்லாம் சொல்லிட்டா. ஏன் இப்படி செஞ்சீங்க? போய் சொல்லி என்ன ஏன் கல்யாணம் செஞ்சீங்க? கண்ணம்மா, உங்க அப்பா கிட்ட எல்லாமே சொல்லிட்டோம். அந்த ஆளை பத்தி பேசாதீங்க. என்னம்மா அவர் செஞ்சதுதான். இது என் கல்யாணம். நீங்க என்கிட்ட தான் பேசணும். பாரு மஞ்சு, அதெல்லாம் ஒரு கல்யாணமே இல்ல.
கல்யாணமாகி 2 மாசத்துல சித்ரா வீட்டை விட்டுட்டு போயிட்டா. 2 வருஷமா இருந்தா என்ன, 2 மாசமா இருந்தா என்ன, என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்க. போதும். மஞ்சு, என் முதல் மனைவி ஓடி போயிட்டா. நீ வாயை திறக்காத. இப்ப எப்படி பேசுறீங்க? இதுல ராஜேஷோட தப்பு எதுவும் இல்ல. பாருமா, இங்க உனக்கு ஒரு குறையும் இருக்காது. எப்படி வேணுமோ அப்படி இரு. இது உன் வீடு. அம்மா, முதல் இந்த வீடு எனக்கு என் வீடுன்னு தோணணும். வீடாம். பாருமா, நீ காலையில இருந்து எதுவும் சாப்பிடவில்லை. மதியம் ஆகிருச்சு. அம்மா, ஏதாவது சாப்பிடு, கொஞ்சம் ஏதாவது சாப்பிடு. பாரு அம்மா, நடந்த எல்லாத்துக்கும் அவனுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன் என்ன தொந்தரவு செய்கிறீங்க? உங்ககிட்ட எதுவும் பேச வேண்டாம். ப்ளீஸ் நீங்க போங்க. மஞ்சு, மனசை சாந்தமாக்கிக்கோ. இந்த விஷயத்தை மாத்த முடியாது இல்லையா? ஆனா நிச்சயமா மன்னிக்க முடியல. உங்களுக்கு இது சின்ன விஷயம்தான், ஆனால் எனக்கு அப்படி இல்ல. என் மனசு அவ்வளவு பெருசு இல்ல. நீங்க என் வாழ்க்கையோட விளையாடுவீங்க. நான் உங்க எல்லாரையும் மன்னிக்கணும். எவ்வளவு நல்ல நல்ல வரன் எல்லாம் வந்துச்சு தெரியுமா? டிவோர்ஸ் ஆனவன கல்யாணம் பண்ணிக்க எனக்கு என்ன தலையெழுத்து? பிளீஸ், நீங்கள் எங்க இருந்து போங்கள். என் வாயிலிருந்து ஏதாவது வந்துட போகுது, அது நல்லதுக்கு இல்ல. லீவ் மீ அலோன். மஞ்சு, நீ ஏன் இருட்டில் உட்கார்ந்திருக்க? இதை வாங்கு. உனக்கு ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்க. இத வாங்கிக்கோ. பேசலாம் வேண்டாம், ஆனால் இந்த கிஃப்டா வாங்கிக்க. அரே, ஸ்மார்ட் போன் வாங்கி இருக்க கூடாதா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவில்ல, யாருக்கு எப்பது என்ன கொடுக்கணும்னு. எதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க? குட். நெக்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் போன் வாங்கி தரேன். சாரி, தப்பு நடந்துருச்சு. இன்னும் உன் முதல் திருமணத்தை மறக்கல. ஆனால் உனக்கு ஒரு சான்ஸ் தருவேன். ஆனா எனக்கு ஒரு ஷரத்து இருக்கு. உன் எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிறேன். அரே, முதல்ல கேளு, பின்னாடி வருத்தப்படக்கூடாது. சரி, உன் நிபந்தனை என்ன? எனக்கு ரொம்ப கோபம் வரும். அப்படி நான் கோபப்படும் போது நல்ல பரிசா கொடுத்து சமாதானப்படுத்தணும். இது மாதிரி சின்ன கிஃப்ட் போதாது. ஓகே, இது ஒரு சிறிய விஷயம். இது எனக்கு முதல்ல தெரிஞ்சு இருந்தா
நான் முதலிரவு வீணாகி இருக்காது. விடுங்க. பைக் ஓட்ட தெரியலனா ஏன்டா ஓடுறீங்களோ? Actually, I am really sorry. அது என் தப்பு தான். என் மொபைல் பாரு, என் மொபைல் உடைஞ்சு போச்சு. கவலைப்படாதீங்க, நான் ஒரு மொபைல் ஷாப் வச்சிருக்கேன். நாளைக்கு உங்களுக்கு ஒரு நியூ போன் வாங்கி தருவேன். நீங்க போன் கடை வச்சிருக்கீங்களா? அங்க ஸ்மார்ட் போன்ஸ் கூட இருக்கும் இல்ல? நீங்க எனக்கு தரணும். நான் யாரு உங்களுக்கு? அரே, உங்களுக்கு தான் என்ன தெரியாது? நான் உங்களோட பக்கத்து வீட்டுக்காரன். அதுவும் இல்லாம போன் எங்களால தான் உடைஞ்சது. நாங்க தான் தருவோம். உங்களுக்கு கவலைப்பட தேவையில்லை. சரி, கிளம்புறேன். ஏன் சிரிக்கிற? பாருங்க டைம் என்ன ஆகுதுன்னு. வாங்க, ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க. சரி, இன்னைக்கு என்ன சமைச்ச? இன்னைக்கு வெளியில சாப்பிடுற மூட்ல இருக்கேன். வெளியில போலாம். ஆனால் அம்மா சொன்ன சாப்பாடு ரெடியா இருக்குன்னு. உன் ப்ராப்ளமே இதான். நீங்க என்ன சந்தோஷத்தை கொடுத்திருக்கீங்க? கல்யாணமாகி 3 மாசம் ஆச்சு. ஹனிமூன் கூட நாம போல. ஒரு சினிமாக்கு கூட கூட்டிக்கிட்டு போல. போதும், எப்ப பாரு கடைய கட்டிக்கிட்டு அழறீங்க. அதே நான் என்ன கேட்டேன்? பெருமன்னு வெளியில போகணும்னு சொன்னேன். உங்ககிட்ட குடுக்கிறதுக்கு தான் ஏதாவது இருக்கா? என்னத்தை கொடுப்ப? ஏ மஞ்சு, இந்த விஷயத்தை எங்க எங்க எடுத்துக்கிட்டு போற? சரி, என்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியுது. ஆனால் நான் சொல்றத செய்ய முடியாது. இல்லையா? உன்னோட ப்ராப்ளம் என்னன்னா? போதும், ஒரு வார்த்தை பேசாத. பாரு மஞ்சு, இதுல கோபப்பட என்ன இருக்கு? என் மேல கைய வைக்காத. பாரு, நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்கிட்ட கேள்வி கேட்ட கோபம் வரும்னு. சொல்லிருக்கேன்ல. பாரு, இது எல்லாமே உன்னோட தப்புனாலதான். எல்லாம் உன்னாலதான். பாருங்க, ஓகே தானே? வலிக்குதா? இந்த போலாம் போலாம். வாங்க, சாப்பிடலாம். அம்மா, இன்னைக்கு வெளியில சாப்பிட போறோம். எல்லாம் சமைச்சு வச்சுட்டேன். எல்லாம் வீணாகிடும். இன்னைக்கு சாப்பிடு, நாளைக்கு வெளியில போய் சாப்பிடு. எங்களுக்கு வேண்டாம். நிறைய மிஞ்சி இருந்தா குப்பையில போடு.
எங்க தாமசமாயிடுச்சு? அத வீட்டுல 100 பேர் வேற போய் யோசிக்கணும். நான் ஒளிஞ்சு வந்தேன். உனக்கு என்ன? ஒரே கிக்கு பைக் ஸ்டார்ட் பண்ணினா ஆச்சு. சரி விடு, வந்து உட்காரு. ஆமா, இன்னைக்கு எங்க போறோம்? உன் சல்மான் மூவி பார்க்க போறோம். வாவ், சல்மான் கான். இத பத்தி முதல்லயே ஏன் சொல்லல? வீட்டுல என்ன சொல்றது? ஏன்னா படம் பார்க்க அதிக நேரம் ஆகும். இப்போது ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லு. அதுல தான் நீ செம எக்ஸ்பர்ட் ஆச்சு. ஒண்ணு தெரியுமா, என்னோட உன் கல்யாணம் நடந்திருக்கணும். இப்பவும் எதுவும் ஆகல. அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துரு. அரே, அதெல்லாம் சரி வராது. அவரே என்னோட புருஷன்பா. 4 காசாவது சம்பாதிக்கிறான். நீ உங்க அப்பா காசுல ஊரை சுத்திக்கிட்டு இருக்க. ஆனால் எங்க அப்பா செம கன்ஜூஸ். நிறைய பணம் இருந்தும் என்னை ரொம்ப படுத்துறான். நான் அந்த வயசானவன் மறிப்பதை காத்திருக்கிறேன். அவன் மட்டும் போயிட்டான்னா அப்பா எல்லா சொத்தும் என் கையில. அப்புறம் உன் போரிங் வீட்டுக்காரருக்கு டிவோர்ஸ் கொடுத்து விடு. அது வரைக்கும் இப்படியா இருப்போம். வா உட்காரு. சரி. மஞ்சு போன்றவர்கள் தங்களை பற்றி மட்டுமே சிந்திக்கிறார்கள். அவங்களுக்கு உறவுகளும் மற்றவர்களின் உணர்வுகளும் ஒரு பொருட்டல்ல. அவள் ராஜேஷை திருமணம் செய்ததும் இதற்காக தான். அந்த சுதந்திரம் அவளுக்கு தந்தையிடம் கிடைக்கவில்லை. அவள் தன் கணவன் வீட்டில் அந்த வாழ்க்கையையும் மற்றும் அவள் விரும்பிய வாழ்க்கையை வாழ்ந்தாள். அவள் தனது விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக கோபம், இமோஷனல் பிளாக்மெயிலிங், பிடிவாதம், இந்த 3 தந்திரங்களையும் சரியாக பயன்படுத்துகிறாள். அதன் பின்பு தனது வீட்டுக்கு அருகில் உள்ள கௌஷல் என்ற பையனுடன் ஒரு அந்நெத்திக் உறவையும் வளர்த்துக் கொள்கிறாள். இதை பத்தி எதுவும் யோசிக்காம இந்த பாதை அவளை எங்கு அழைத்து செல்லும்? மஞ்சுவின் இந்த செயல்களின் முடிவு என்ன ஆகும்? மச்சுவின் இந்த இரட்டை வேடம் அவள் கணவருக்கு தெரியுமா? வாரங்கள் பார்ப்போம். இந்த கதை இப்போது புதிய திருப்பம் இருக்கிறதா? என்ன நடந்தது? ஏன் எல்லாரும் என்ன அப்படி பார்க்கிறீங்க? எங்க போயிருந்த இத்தனை நேரம்? டைம் என்ன ஆகுது பாத்தியா? அரே மாமா, என் வீட்டுக்காரர் இங்கதான் இருக்கிறாரு. இங்க ஏன் நடுவுல பேசுறீங்க? மஞ்சு, மாமா கிட்ட இப்படி பேசுவாங்களா? நாள் முழுக்க காணோம் கேள்வி கேட்பாங்கல்ல. யாருக்கு தெரியும், மஜா பண்ணிட்டு வர்றாளோ என்னவோ. உங்க பேச்சு எல்லாம் மீறுது பத்திரம். லேட்டகுனா போன் செய்யலாம் தானே? எல்லாருக்கும் ரொம்ப கவலையா இருந்துச்சு. போனும் கிடைக்கல. ஓஹோ, நீங்க எல்லாரும் என்ன பத்தி கவலைப்பட்டீங்க? நாடகம் போடுறதை நிறுத்துங்க. சுயநலம் பிடிச்சவங்க நீங்க. உங்கள் பற்றி மட்டும் சிந்திக்கிறீர்கள். நான் மறக்கவில்லை. நீங்கள் செய்தது ஏமாத்தி கல்யாணம் செஞ்சு வச்சீங்க. மஞ்சு, இப்படியா அம்மா கிட்ட பேசுறது? சரிதான். நீங்க எல்லாரும் ஒரு கட்சி. நான் தான் தப்பு பண்ணிருக்கேன். நான் இங்க இருந்து போகிறேன். அம்மா, இது என்ன சிறு பிள்ளைத்தனமா இருக்கு? ஏய், அவளை நிறுத்து. அம்மா போதுமா நல்ல தாங்க முடியல. இதான் அவளோட போக்கு. இன்னைக்கு கோவிச்சுக்குவா, நாளைக்கு சாந்தமாகி அவளே திரும்பி வருவா. பாருங்க கௌஷல், எல்லோரும் ஒரே பக்கம் இருக்கிறார்கள். ராஜேஷுக்கு என்ன தைரியம்? என்ன சமாதானம் பண்ண வரல. அவனை நான் நல்லா வச்சு செய்ய போறேன். இங்கேயும் மந்தியம் தேவையில்லாம உன் வீடு கதை. அரே, ஹோட்டல்ல பெரிய ரூம் புக் பண்ணிருக்கேன். கொஞ்சம் ரொமான்டிக் ஆகுது, கொஞ்சம் மூடு கிளஞ்சு. அவே கௌஷல், நான் என்ன இவங்களுக்கு அடிமையா? அவங்க சொல்றபடிதான் நடக்கணுமா என்ன? இல்லை. அவே, நீ அவங்களோட அடிமை இல்ல, என் காதலி. இப்ப அவங்கள மீட்டு தள்ளு. என்ன காரணம்? அந்த மக்களால் எங்கள் மனநிலை கெட்டு போகிறதா? என் மூடு சுத்தமா கெட்டு போச்சு. இப்ப பாரு, நான் போடுறேன். இந்த போடுல சும்மா நடுங்க போறாங்க. அரே, எல்லாரும் என் மேல வந்து ஏறுறாங்க. இப்போது இது என் அடி. வெறுமை செல்லாது. இப்ப இந்த அடியை அவங்க எப்படி தாங்குறாங்கன்னு நான் பார்க்க போறேன். கோல் நைட் ஆகிடுச்சு. மஞ்சு இன்னும் வரவில்லை. போனாவது பண்ணினாளா?
நான் அப்பவே சொன்னேன் அவளை போக விடாதன்னு. மா, இது ஒரு வகையான பிளாக்மெயில்மா. சொல்றத கேளு. உன் கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்சு போச்சு. இப்ப இவளும் வீட்டை விட்டு போனா உன் வாழ்க்கை அழியும். அவ மொபைல் தொலைபேசி இல்ல. நான் அவ அப்பாக்கு கால் செய்கிறேன். வணக்கம் மாமா, நான் ராஜேஷ். மஞ்சுவோட போனை ரீச் பண்ண முடியல. அவகிட்ட போனை கொடுங்க. மஞ்சு அவளுக்கும் இங்க வந்தாள். என்ன ஆச்சு? அம்மா, மஞ்சு வீட்டுக்கு கூட போகல. இப்போ அவ என்ன நிலைமையில இருக்கான்னு தெரியல. அவ ஒன்னும் பண்ணிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். நீ இப்படி நடக்கணும்னு நினைக்கிறியா? என்ன எனக்கு ஏதாவது கெடுதலா நடக்கணும்னு? இன்ஸ்பெக்டர் சார், இது என் குடும்பம். இது என் கணவர், என் மச்சினர், என் மாமியார் மற்றும் இவை என் அண்ணி. என்ன ரொம்ப ஹராஸ் செய்யறாங்க. தினமும் அடிக்கிறாங்க. அவங்க என்கிட்ட பணம் கேக்குறாங்க. மஞ்சு, நீ என்ன சொல்ற? நீ கோமா இருக்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஏன் இப்படி நடந்துக்கிற? இன்ஸ்பெக்டர் சார், இது எங்க குடும்ப விவகாரம். அது ஒரு அற்பமான விஷயம். அவள் கொஞ்சம் கோமா இருக்கா, அதன் இப்படி எல்லாம் பேசுறா. இதுல எந்த உண்மையும் இல்லை. ஏன் மஞ்சு? தயவு செய்து எது சரி எது தவறுன்னு எங்க கிட்ட சொல்லாதீங்க. அவங்க இன்னும் புகார் கொடுக்கல. ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தா நான் உங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதனால ஒழுங்கா இருங்க. இங்க பாருப்பா, நீங்க அவருக்கு எடுத்து சொல்லி சரியா விளக்கணும். மஞ்சு, மன்னிச்சிருமா. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், போகட்டும், விடுங்க. இனி அவங்க என்ன தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க அப்படி பண்ணா அப்புறம் நான் கண்டிப்பா அவங்களுக்கு பிரச்சனை பண்ணுவேன். சரி, போகலாம். எனக்கு ரொம்ப வயிற்றாயிட்டு இருக்கு. மாமியாரே, ஒரு கப் டீ கொடுங்க. மஞ்சு, போலீஸ் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க. என்ன தைரியம் உனக்கு? குரலை உசத்தி பேசாதீங்க. எங்க இருந்து அந்த தைரியம் வந்தது? இந்த தடவை நீங்க எல்லாரும் தப்பிச்சிட்டீங்க. அடுத்த தடவை நாய் செய்ய கொடுத்து பார்த்தா உங்களால ஃபெயில் கூட வாங்க முடியாது. புரிஞ்சுதா? மஞ்சு இன்னும் வீட்டுக்கு வரவில்லை. போனையும் எடுக்கல. என் போனை எடுக்கலைன்னா நான் பிஸியாக இருக்கேன்னு அர்த்தம். அடிக்கடி எனக்கு போன் செய்யாத. அப்புறம் இன்னைக்கு ராத்திரி வீட்டுக்கு வரமாட்டேன். வித்யா வீட்டுக்கு போறேன். அம்மா வீட்டுக்கு வரமாட்டேன். இப்ப போனை வாய். என்னாச்சு? ஒண்ணுமில்லை. இங்க வா. இந்த என் ஃப்ரெண்ட் தான் வித்யா, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவளுடைய அம்மா இறந்துட்டாங்க. இந்த நேரத்துல தான் அவளுக்கு என் உதவி தேவை. நான் அவ கூட தான் இருக்கேன். நீங்க வீட்டை பாத்துக்குங்க. சரி என் கணவரே.
லைஃப் இல்ல செமையான் மஜா. ஒரு பக்கம் என்னோட ஐயோ பாவம் புருஷன், இன்னொரு பக்கம் என் டார்சிங் கௌசல். லைஃப் இப்படியே செமையா போச்சுன்னா so life is set. போலாம். ராஜேஷ், அரே இன்னும் தூங்குறாயா? என்னப்பா உனக்கு நல்ல காய்ச்சல் அடிக்குது. மஞ்சு எங்க? மஞ்சு 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 எங்க இருக்கா? மஞ்சு காலையிலேயே கிளம்பி போனதை பார்த்தேன். இவே ரொம்ப மோசம். அவங்க கணவர் இங்க உடம்பு சரியில்லை. மகாராணி ஊர் சுத்திக்கிட்டு இருக்கா. போன் எங்கே? இந்த அம்மா அவளை விட்டுடுங்க. அவங்க ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிருக்கா. மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாகிடும். என்ன விடு. ஹலோ. ஏம்மா, இங்க ராஜேஷுக்கு ஃபீவர் கொதிக்குது. நீ எங்க வெளியே போயிருக்க? எக்ஸ்கியூஸ் மீ அம்மா, நான் ஒன்னும் ஊர் சுத்தலை. நான் என் ஃப்ரெண்ட பார்க்க இங்கே வந்திருக்கிறேன். ராஜேஷ்க்கு இந்த விஷயம் தெரியும். உன் புருஷனை விட உன் ஃப்ரெண்ட் உனக்கு பெருசா போயிட்டாளா? அவரு எனக்கு புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களோட பிள்ளை. ஒரு நாள் சமாளிங்க, ஒன்னும் கெட்டு போகாது. பாருமா மருமகளே, என் பையனை போட்டு ஏன் இப்படி படுத்துற? என்ன செய்யணும்னு நினைக்கிறையோ அது என்கிட்ட காமி. ஆனால் நீ வா வா என் பிள்ளைக்காக. அம்மாஜி, என்னாச்சு? இது எடுத்துக்குங்க. இது உங்க மகனுக்கு கொடுங்க. உடம்பு முடியல தானே, எல்லாம் சரியாகும். இது என்ன பெரிய விஷயமா? சும்மா எல்லாத்தையும் பெருசு பண்றீங்க. ஊர் உலகத்துல வியாதியே வராதா? உங்க பையனுக்கு உடம்புக்குத்தான் முடியல, செத்து போகல. மஞ்சு, உன் அம்மா சொன்னா உங்களுக்கு உடம்புக்கு முடியலன்னு. சும்மா நாடகம் ஆடுறா. சொல்லு. என்ன வேவு பார்க்கிறையா? என்ன நீ என்ன சந்தேகப்படுறையா? என்ன அது? நான் உன் அடிமை இல்லை. இங்க நீ இங்க இருக்க லாயக்க இல்ல. போ, இங்க இருந்து போ. இங்க இருந்து போ. போ, வெளியில எழுந்துக்க. உன்னை இன்னைக்கு வெளியே தள்ளி ஒரு வேலை. மன்னிக்க மஞ்சு. Just get out of here. என் கிட்ட வரதுக்கு கூட ட்ரை பண்ணாத. போ, அந்த ரூமுக்கு போய் தூங்கு. அங்க போய் தூங்கு. ராத்திரி நேரத்துல கௌஷல் எதுக்கு போன் பண்றான்? ஏய், ஏன் இவ்வளவு லேட்டா போன் பண்ற? நான் உன் வீடு வெளியே நிக்கிறேன் டார்லிங். என்ன செய்ய? நீ இல்லாம என்னால வாழ முடியாது. நீ என்ன பேசுற? நான் ஒன்னும் ஜோக் அடிக்கல.
நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஜன்னலை திறந்து பாரு. உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? பைத்தியம் பிடிக்க வச்சது யாரு? ராஜேஷ் இங்க இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன ஆகும்? ராஜேஷ் இங்க இருந்தா நாம வேற ரூமுக்கு போயிருப்போம். ராஜேஷுக்கு உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியலையே. எப்படி இருக்கிறது? நான் போய் பார்க்கிறேன். ராஜேஷ், ராஜேஷ், இந்த கிழவிக்கு இப்ப என்ன வேணும்? தெரியாது. இப்ப இங்க என்ன ஆகுது? யாராவது செத்துட்டாங்களா? என்ன செய்ய? மஞ்சு, 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 இப்ப என்ன செய்ய போற? ராஜேஷ், என்ன ஆனது அம்மா? என்னப்பா நீ உன் ரூம்ல தூங்கலையா? அம்மா, மஞ்சுக்கு தலைவலி வலிச்சது, அதனால நான் இன்னொரு ரூம்ல தூங்கினேன். அவளுக்கு தலைவலி இருந்ததா திடீர்னு? ராஜேஷ், உண்மைய சொல்லு. அவன் கூட திரும்பவும் சண்டை போட்டாளா? இல்லை அம்மா, எப்ப பாரு யாராவது சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்களா? மகன், எல்லாம் என்னோட கெட்ட நேரம். இந்த உறவை உனக்காக தேர்ந்தெடுத்தேன். சும்மா சொல்லக்கூடாது. உன் குடும்பத்தை சும்மா செம கண்ட்ரோல்ல வச்சிருக்க. அவன் இதுக்குத்தான் லாயக்கு. ஒரு விஷயம் தெரியுமா? நீங்க உன் மேல ஓவர் லவ்வா இருக்கு. என்ன விஷயம் மஞ்சு? நேத்து நீங்க 2 பேரும் தனித்தனி ரூம்ல தூங்கினீங்க. அம்மா, எனக்கு முதுகு வலியா இருந்துச்சு. ராஜேஷ் ரொம்ப குரட்டை விடுகிறான். பாரு மஞ்சு, உன் வயசு என் அனுபவம் ரொம்ப ஆடாத. இன்னும் கூட டைம் இருக்கு, ஒழுங்கா நடந்துக்க. இது என்ன நானே ஏதாவது செய்ய வேண்டியிருக்கும். அரே, உன் குடும்பத்தை கவனிச்சுக்க. நான் உங்களை மாதிரி இல்ல. இந்த 4 ஸ்வத்துக்குள் மூச்சு முட்டி சாக முடியாது. வேற ஏதாவது சொல்லணும்னா உங்க பிள்ளை கிட்ட சொல்லுங்க. அவருக்கே ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்கும் போது நீங்க என் நடுவுல வர்றீங்க. உன் உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே. எனக்கு தோணுது ஏதோ ஒரு குட் நியூஸ். எண்ணி தொடாத. இதெல்லாம் உன் தப்பு. இந்த கும்பதான் பிகு பண்ற. என்ன வச்சுன்னு சொல்லு. கேக்குறியா? அம்மாவா போறேன். என்ன? என் குழந்தையா? இந்த ராஜேஷோடதா? என்ன என்ன விளையாடுறியா? என் வாழ்க்கை கை நழுவி போகுது. கவனமாக கேளு. இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். நான் என் வாழ்நாள் பூரா எங்க அப்பாவோட கண்ட்ரோல்ல வாழ்ந்தேன். இப்ப இந்த போரிங் புருஷன். நான் என் இஷ்டத்துக்கு என் ரோல் படி வாழ விரும்புகிறேன். இந்த குழந்தை நிச்சயமா வேணாம். சரி, நடந்து போச்சு. இப்ப என்ன பண்ணலாம்? நான் இந்த குழந்தையை அபார்ட் பண்ண போறேன். மஞ்சு, இது என்ன? ஏன் உனக்கு படிக்க தெரியுதா? நீ யாருக்கிட்ட எதுவும் சொல்லாம அபார்ஷன் பண்ணிருக்க? அல்லோ, அந்த குழந்தை என்னோடது. நான் யாருக்கிட்ட கேட்டு அபார்ஷன் பண்ணணும்? நான் பண்ணிக்கிட்டேன். மஞ்சு, உனக்கு
தைரியம் இருந்தா என் மேலேயே கை வைப்ப. ஆம், திருட்டுத்தனம் செஞ்சுட்டு குத்தத்தை அவன் மேல போடுறாயா? மா, அவளோட நாடகம் போதும்டா. அவ அப்பாக்கு போன் பண்ணி இவளோட வண்டவாளத்தை பத்தி சொல்ல போறேன். நம்ம எல்லாரையும் என்னன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நானும் பார்க்கிறேன். அந்த ஒரு காசுக்கு பெறாத மனுஷனுக்கு என்ன தைரியம்? என் மேலாய கைய வச்சுட்டான். என்ன எதிர்த்து கேள்வி கேட்கிற தைரியம் எப்படி வந்துச்சு? கௌஷல், இதுக்கு மேல சரி வராது. நம்ம 2 பேரும் சேர்றதுக்கான டைம் இது. நிஜமாவா? ஆனால் எப்படி? இப்ப எங்க பவன் சாகல, உன் புருஷனும் சாகல. அதனால் ராஜேஷ் சாகர வரைக்கும் காத்திருக்கணுமா? நீ இங்க இருக்கேன்னா அப்ப ராஜேஷ் எங்க இருக்கிறான்? என்னாச்சு? ராஜேஷ், அரே என்ன நடந்தது? ராஜேஷ் ஏய், என்ன நடந்தது? அம்மா! ராஜேஷ்! மா! என்னாச்சு? சார், வீட்டோட நிலையை பார்த்தால் ஒரு திருட்டு நடந்திருப்பது போல் தெரியுது. வீட்டுல இருந்து பல பொருட்கள் காணாம போயிருக்கு. மஞ்சுஜி, நீங்க உங்க கணவனோட அதே ரூம்ல தூங்கலையா? இல்ல, அப்படி எதுவும் இல்லை. இப்ப நாட்களா எனக்கு தலைவலி இருக்கு. எனவே ஒரு சின்ன சத்தம் வந்தா கூட முழிப்பு வருது. எனவே நான் வேற ரூம்ல தூங்குறேன். ஆனால் இன்னைக்கு காலை எழுந்தேன், ரூமோட கதவு வெளியில இருந்து பூட்டப்பட்டிருந்தது. நான் வெளியே வந்தேன், அப்பதான் இதை பார்த்து. சரி, நீங்க வெளியே போங்க. நீங்க ஏதாவது பாத்தீங்களா? சார், என் பையன் ரொம்ப நேர்மையானவன். உண்மையில் அவனுக்கு எந்த அதிரியும் கிடையாது. ஆனா தன் கல்யாணத்தை பத்தி கவலையா இருந்தான். கல்யாணத்தை பத்திய பிரச்சனை என்ன? கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடந்தது? அவன் மனைவி மஞ்சு, அவளுக்கு அவனை பிடிக்கவே இல்லை. அவ அவனை கை நீட்டி அடிச்சிருக்கா பல தடவை. சார், இது பாருங்கள், இங்க வாருங்கள். சார் பாருங்க, நிச்சயமா சில அடையாளம் இருக்கு. இதெல்லாம் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ். ஒரு வேலை செய், இங்க அனைத்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்து மேட்சிங் அனுப்பு. இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள ரிப்போர்ட் வரணும். இங்கே நிச்சயமாக ஏதோ இருக்கிறது. சரி, போலாம். கௌஷல், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். சுதந்திரமா இருக்கேன். நாம் ஒருத்தருக்கு துணையாக இருக்கிறதை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. I am very happy. நீ ஜீனியஸ் அம்மா. போலீஸ்காரங்களை செமையா குழப்பி விட்டுட்ட. அவங்களுக்கு உண்மையில சந்தேகம் இல்லை. ஜஸ்ட் வாட்ச், இப்படி இந்த வழக்கு முடியும். நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். இங்க என்ன நடக்குது?
அவனை விட்டுட்டு இருக்கலாம் தானே? அவனோட நல்ல மனசு உனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்ட. உன் சொந்த ஆசைக்காகவும் சுகத்துக்காகவும் நீ என் மகனை கொன்னுட்ட. என்ன உளறீங்க? இல்லை, இது முட்டாள்தனம் இல்லை. சொல்லுங்க, இந்த ஆள் யாரு? இந்த ஹோட்டலில் இந்த ஆளோட நீ என்ன பண்ற? எப்போது உன் மாமியார் எனக்கு உன் குணம் பற்றி சொன்னதிலிருந்து நாங்கள் உன்னை கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லை, நாங்கள் ஹோட்டலின் பழைய ரெக்கார்ட் செக் பண்ணினோம். மற்றும் கடந்த வாரம் நீங்க எங்க ஹோட்டலுக்கு வந்த போது நாங்கள் பார்த்தோம். அப்போது நாங்கள் கௌஷலின் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எடுத்து வச்சோம். ஏனில் அவையின் வழியா எங்களுக்கு அவனோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைச்சது. அது யாரோடும் பொருந்தவில்லை. வா, இப்ப நீ 2 பேரும் ஜெயில போய் கல்யாணம் பண்ணிக்கோங்க. எவனுக்கு இருந்துட்டு போங்க. விடுங்கள். என்னை அரே விடு. இல்ல விடு. மஞ்சுவின் ஆசைதான் அவளோட குற்றமற்ற புருஷன் ராஜேஷோட உயிரை எடுத்துட்டுச்சு. குடும்ப வன்முறை என்ற பெயரை கேட்கும் போது அப்போது ஒரு உதவியற்ற சக்தியற்ற பெண்ணின் முகம் நம் கண்களுக்கு வருகிறது. ஆனால் இதுவும் ஆண்களுக்கு நடக்கும். ஆனா விஷயம் அடக்குமுறையை பற்றியது மட்டும் இல்ல, இந்த அடக்குமுறைக்கு எதிராக குரல் எழுப்புவது பற்றியது. ராஜேஷும் அவனோட குடும்பத்தாரும் ஆரம்பத்தில் இருந்துதான் அழுத்தத்தில் இருந்தாங்க. ராஜேஷின் முதல் மனைவி அவரை விட்டு சென்று விட்டார். மஞ்சுவும் அவரை விட்டு சென்றால் அப்புறம் சமுதாயத்துல அவங்களோட மரியாதை எங்கே இருக்கும்? அதே பயத்துல அவங்க மஞ்சுவின் எல்லா தவறுகளையும் பொறுத்துக் கொண்டே இருந்தாங்க. மஞ்சுவும் அவருடைய இந்த பலவீனத்தை முழுமையாக பயன்படுத்திக் கொண்டார். மேலும் அவர்களின் துஷ்பிரயோகத்தில் ஈடுபட்டார். காசலும் இந்த குற்ற சேற்றில் இழுக்கப்பட்டார். நினைவில் கொள்ளுங்கள், அநீதியான செயல்கள் குற்றத்திற்கு வழிவகுக்கின்றன. எனவே அநீதிக்கு எதிராக உங்கள் குரலை உயர்த்த கற்றுக்கொள்ளுங்கள். குற்றம் செழித்து வளருவதற்கு முன்பு வேரூன்றுவதை தடுக்கவும். இதனோட நான் கிறிஸ் ஜெயின். இந்த குற்ற எச்சரிக்கை எபிசோட்ல நான் உங்களிடம் விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு உண்மையான சம்பவத்துடன் சந்திப்போம். அதுவரை எச்சரிக்கையாக இருங்கள், பாதுகாப்பா இருங்க. கிரைம் அலர்ட். குற்றத்திற்கு எதிர் குரல கூட போம்.